மார்னிங். ஓகே, இடையில ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒன்று சொல்றேன், அது இம்பார்ட்டண்டா எனக்கு தோணுச்சு, அதனால நான் சொல்றேன். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இடையில, ஓகேவா? IUCNல இருந்து இப்போ ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க, அது பாத்தீங்களா? கென்டன் மில்லர் அவார்டு கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ரெசிபியன்ட் வந்து வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால அது எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த யார் அந்த ரெசிபியன்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, யார் அவார்டு வாங்கியிருக்காங்க அது கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அதோட பேக்ரவுண்ட்ல இருந்து கொஸ்டின் வரலாம். இன்னொன்று வந்துட்டு அந்த IUCNல எந்த விங் வந்து அது கொடுக்குறாங்க, எந்த டெக்னிக்கல் விங் கொடுத்துருக்காங்களோ அந்த விங் அதோட டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்ல, சரிங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பிரேக் அப்புறம் சொல்றேன், அந்த ஒரு கரண்ட் அஃபேர் மட்டும் சொல்றேன். இது இன்னைக்கு டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம், சரிங்களா? நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன், இந்த டாபிக் லிஸ்ட்ல நம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதான் நம்பர் சிஸ்டம், பேசிக் அரித்மெட்டிக்ஸ், சரிங்களா? ஓகே, ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது நான் ஒரு சின்ன ஒரு இது கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் வரும்? 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு how much சென்டிமீட்டர் கியூப்? எவ்வளோ வரும்? 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்? 1000. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து நான் சும்மா தான் நான் கிளாஸ்ல கொடுத்துருந்தேன், ஓகேவா? ஆனா இதவே வந்து ஒரு கொஸ்டினா 2023ல கேட்டிருந்தாங்க, சரிங்களா? 3 யூனிட்ஸ் இப்போ நான் கொடுக்கறதுலயே ஒரு 3 யூனிட்ஸ் கம்பைன் பண்ணி அது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இது எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ கிளாஸ்ல சொல்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா? அது சிம்பிளா இருக்கலாம், இதெல்லாம் கேட்பாங்களான்னு தோணலாம், ஆனா வந்து இது கேட்டிருக்காங்க. இது வந்து நான் 5 இயர்ஸாவே கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா வந்து 2023லயே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின், சரிங்களா? அப்போ இந்த தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா அவங்க அட்டென்ட் பண்ணிருக்கலாம், பெருசா ஒன்றும் இல்லை. இது ஒரு நமக்கு படிச்சிருப்போம் ஆனா மறந்துருப்போம், ஓகேவா? ரீகால் பண்ண முடியாது, ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறது வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது எவ்வளோ ஏக்கர்ஸ்? எவ்வளோ ஏக்கர்ஸ்? 2.5 ஏக்கர்ஸ். ஓகே, ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது எவ்வளோ சென்ட்? எவ்வளோ சென்ட் ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க? 100 சென்ட். இதெல்லாம் ஏன் நீங்க படிக்கிறீங்க? ஏக்கர் ஹெக்டேர் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இருக்க ஏரியா தஞ்சாவூர் சைடு, அந்த சைடு டெல்டா சைட்லாம் உங்களை போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அங்க ஃப்ளட் அடிக்கடி வரும், சைக்ளோன் அடிக்கடி வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த மெயினாக அந்த ஃபீல்டு ஒர்க் தானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃப்ளட் ரிலீஃப் அப்படின்னு கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது வந்து அவங்க கொடுக்கும்போது ஒரு ஹெக்டேருக்கு அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா? சரி, ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது 100 சென்ட், சரிங்களா? ஏன்னா விவசாயிங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக தான். ஒரு ஹெக்டேர் வந்து எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? மீட்டர் ஸ்கொயர்ல சொன்னாங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? இது எழுதி வச்சுக்கோங்க சைட்ல, எக்ஸாம்ல மேபி மறுபடியும் ரிப்பீட் பண்ணி இதை கேட்கலாம் உங்களுக்கு. ஒரு ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர்ஸ், ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட், ஒரு ஹெக்டேருங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒரு சென்ட் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? 136. ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோன்னு கேட்குறேன். மீட்டர் ஸ்கொயர் வேணாம், 40, ஒரு நிமிஷம், 144ன்னு ஒன்று வரும், ஒரே நிமிஷம்.
44. சரி ஓகே, அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி ஓகே, இது தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ டேபிள்ஸ் இருக்குல்ல, டேபிள்ஸ் எல்லாத்துக்கும் எது வரைக்கும் தெரியும்? 1 to 12 டேபிள்ஸ் வரைக்கும் தெரியுமா? அட்லீஸ்ட் 1 to 10 டேபிள்ஸ் தெரியுமா எல்லாத்துக்கும்? 11 வரைக்கும் தெரியுமா? சரி ஓகே. ஸோ 1 to 9 டேபிள்ஸாவது தெரியுமா எல்லாத்துக்கும்? ஓகே, 1 to 9 எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நானா சொல்றது தான், சரிங்களா? நானா இந்த மாதிரி ஒன்று சால்வ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது எங்கேயும் நான் பார்க்கல இது. ஓகேவா? ஸோ இப்போ நான் 13 டேபிள் வந்து எப்படி நான் எழுத போறேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்க எந்த டேபிள் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 99 2 டைம்ஸ் டேபிள் வரைக்கும், ஐ மீன் 2 டிஜிட்ஸ்ல இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸ்க்கு எத்தனை வரைக்கும் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை, சரிங்களா? ஸோ 99 டேபிள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 30 இருக்கு. 1 டைம்ஸ் டேபிளோட அடுத்தடுத்த நம்பர் சொல்லுங்க. 2 3 4 5 7 8 வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? 3 டைம்ஸ் டேபிளுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன வரும்? 6 9 12 15 18 21 24. ஓகேவா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். 13 இதை சேர்த்துனீங்கன்னா 26, இது 39, இதில் வந்துட்டு 2 எழுதிக்கணும், இதை கேரி ஓவர் பண்ணிக்கணும், சரிங்களா? 52, இது 5 65 8 78 1 91 4 4. ஓகேவா? ஃபோன் எடுத்து கால்குலேட்டர்ல 13 into 8 வந்து எவ்வளோன்னு பாருங்க. இல்லாட்டி சும்மா சால்வ் பண்ணியே பார்த்து சொல்லுங்க. 13 into 8 எவ்வளோ வருது? 104 வருதா? புரியுதுங்களா? ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நீங்கள் எந்த டேபிள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்களா வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க, 2 டிஜிட் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்பர் சூஸ் பண்ணுங்க, ஒரே நம்பர் யூஸ் பண்ண வேணாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது எழுதி பாருங்க. 5ஆவது ஏதோ ஒரு நம்பர் 2 டிஜிட் நம்பர் எடுத்துட்டு ஒரு 5 வரைக்கும் மட்டும் எழுதி பாருங்க. புரியுதா? இப்போ 56ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பண்ணலாம்னா, இது என்ன வரும் உங்களுக்கு? 10 வரும், 10 20 4 மட்டும் எடுத்துக்கிறேன். 6க்கு வந்து
12 18 24 வருதா? இது எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா 56 இதுல 2 எழுதுவீங்க. இது 1 கேரி ஓவர் பண்ணீங்கன்னா இங்க 1 வரும். அந்த 1 இங்க எழுதணும். புரியுதா? ஒவ்வொரு நம்பர் தான் கேரி ஓவர் பண்ணணும் நீங்க. சரிங்களா? இங்க வந்து என்ன வரும்? 8 வரும். ஒரு நம்பர் கேரி ஓவர் பண்ணீங்கன்னா 6 1. புரிஞ்சா? இங்க வந்து 4 ஒரு நம்பர் கேரி ஓவர் பண்ணீங்கன்னா 2 2. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது யூனிட்ஸ்க்கு. சரிங்களா? கிலோ கிலோ கீழே என்ன வரும்? ஹெக்டோ, டெக்கா, அதுக்கப்புறம் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ மீட்டர், டெசி, சென்டி, மில்லி. ஸோ மில்லி கீழே தான் உங்களுக்கு நேனோ வரும். சரிங்களா? அது தெரியும்ல எல்லாத்துக்கும். ஸோ இந்த இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ மேலே கீழே இறங்குறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 10 மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும், இல்லாட்டி டிவைட் பண்ணணும். அது எதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், எதுக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னா 10 யூனிட்ஸ் கேப் இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ மேல இருந்து கீழே வரணும் அப்படின்னா வந்து ஓகே அப்படி வேணாம். எது உங்களுக்கு பிக் யூனிட், எது ஸ்மால் யூனிட்? மேல இருக்கிறது பிக், இது ஸ்மால். சரிங்களா? உங்களுக்கு ஸ்மால் யூனிட் வேணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வேணுமோ. சரிங்களா? ஸ்மால் யூனிட் வேணும்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? பிக் யூனிட் வேணும்னா டிவைட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிக் யூனிட் வேணும்னா டிவைட் பண்றோம், ஸ்மால் யூனிட் வேணும்னா மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? இப்போ மீட்டர்ல இருந்து எனக்கு மில்லி மீட்டருக்கு வேணும். அப்போ பிக்ல இருந்து எனக்கு என்ன வேணும்? ஸ்மால் வேணும். அப்போ ஸ்மால் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொரு இதுக்கும் 10 10 எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? இங்க 10, இங்க ஒரு இங்க இருந்து இங்க ஒரு 10, இங்க இருந்து இங்க ஒரு 10, இங்க இருந்து இங்க ஒரு 10 அப்படின்னா டோட்டலா எவ்வளவு வருது? 1000. ஸோ இன்டூ 1000 அப்படின்னு. புரிஞ்சுங்களா? ஓகே. இதுவே மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிக் யூனிட் வேணும். சரிங்களா? பிக் யூனிட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நமக்கு என்ன வேணும்? 10 10 கேப் வரும். அப்போ 1000 டிவைடட் பை 1000. மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு வேணும்னா டிவைடட் பை 1000. புரிஞ்சுங்களா? எழுதி வச்சுக்கோங்க.
எழுதியாச்சா? இப்போ கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் பேஸில் இருக்கும். அப்போ அந்த கொடுக்குற டேர்முக்கு என்ன அர்த்தம்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நேற்று காட்டினில் கொஸ்டின் பேப்பரை அதில் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பருன்னு கொடுக்கலாம், இல்லை ஹோல் நம்பருன்னு கொடுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா? ஸோ 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி சரிங்களா? ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ் மீடியம் யாராவது இருக்கீங்களா? புரியலன்னா சொல்லுங்க, தமிழ்லையும் சொல்றேன் அது என்னன்ட்டு. இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஹோல்னா என்னது? ஒரு ஓட்ட மாதிரி வருமா? அப்போ 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்ல மறந்துச்சுனாலும் ஹோல் அப்படின்னா இப்படி தானே இருக்கும் ஹோலு. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? ஏன்னா ப்ராபபிலிட்டியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஹோல் நம்பர்ஸோடது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 0லேருந்து எடுத்துருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் மாறுதா? வேரி ஆகுமா? ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 0 ஹோல் நம்பர்ஸுக்கும் போது 0லேருந்து நீங்கள் கவுண்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காகலாம் உங்களுக்கு இது தேவைப்படும் ஓகேவா? ஸோ 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஸ்கூல்ல படிச்சிருப்போம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்ட்டுலாம். ஆனா இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? அதோட பர்பஸ் என்ன? சொல்லுங்க. ஓகே, நேச்சுரல் நம்பர் வெரி குட். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 அப்படின்னு தானே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்டிங்க்கு யூஸ் பண்றதா நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா? ஹோல் நம்பர்ஸ் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? இப்போ 1/2 கிலோ அப்படின்னா வந்து 0.5 kg அப்படின்னு சொல்றோமா? ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதா வந்து ஹோல் நம்பர்ஸ். மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கேபிட்டல் என்னன்னு டெனோட் பண்ணுவாங்க. அதை எழுதிக்கோங்க பிராக்கெட்ல. இது கேபிட்டல் என், இது கேபிட்டல் டபிள்யூ. கேபிட்டல் என், கேபிட்டல் டபிள்யூ. அடுத்தது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் வந்து ZN டெனோட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டீஜர்ஸ் மென்ஷன் பண்ணாம ZN மட்டும் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்டீஜர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எதுலேருந்து கவர் ஆகும்? -∞, -3, -2, -1, 0, 1 2 3 +∞ சரிங்களா? இதுதான் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ இதுல இந்த 1 2 3 2 and 3ல எது பெருசு? 2 3ல எது பெருசு? 3 தான் பெருசு. இதே -3 -2ல எது பெருசு? -2 தான் பெருசு. 0 கிட்ட மைனஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரு, பெரிய நம்பர் தான் சின்ன நம்பரு. 0 கிட்ட வர வர இருக்கிறது தான் பெரிய நம்பரா இருக்கும் சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், ஆனால் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஓகேவா? ஒரு இன்டீஜர் வந்து டெசிமலாவோ இல்லை ஃப்ராக்ஷனாவோ இருக்க முடியாது சரிங்களா? இட் கேன் ஒன்லி பி அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பரா மட்டும்தான் இருக்க முடியும் வழியோ, டெசிமலாவோ ஃப்ராக்ஷனாவோ இன்டீஜர் இருக்க முடியாது சரிங்களா? அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக வரும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கும். அடுத்தது ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர்.
ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டெசிமல்னா என்னது? புள்ளி வச்ச நம்பர்ஸ். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் நம்ம டெசிமல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு டெசிமல் நம்பர் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு பிரிப்போம். அதாவது டெர்மினேட்டிங்னா என்னது? உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 1/2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டிவிஷனும் மறந்துருக்கும் ஒரு சிலருக்கு. காமர்ஸ் குரூப்லாம் இருந்தீங்கன்னா டிவிஷன் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ 1/2னா இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? எப்பவுமே கீழே இருக்கிறதா வெளியே எழுதணும். ஓகேவா? ரொம்ப பேசிக்கா இருக்கலாம், இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கீழே இருக்கிறதா வெளியே எழுதணும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது தான் சென்டரில் எழுதணும். சரிங்களா? ஸோ இது வந்து 2 டைம்ஸ் டேபிள் இது வருமா? வராது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணும். இப்போ 2 டைம்ஸ்ல எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ 5, 10. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், 0 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? கோஷன்ட். இது வந்து ரிமைண்டர். இது டிவைசர். இது டிவிடெண்ட். இது மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ 1/2 அப்படிங்கிறது வந்து என்னன்னு வரும் உங்களுக்கு? 0.5. டெர்மினேட் ஆயிருச்சா? டெர்மினேட்னா எண்ட் ஆகுறது. சரிங்களா? ஸோ இதே நான் டெர்மினேட்டிங் 1/3 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 0.3. 3 டைம்ஸ் 9, 1. மறுபடியும் 0 போட்டுட்டு 3 டைம்ஸ் 9. இந்த மாதிரி வந்துக்கிட்டே. புரியுதுங்களா? அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? 0.3333 போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எண்டே ஆகாது. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது டாட்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். சரிங்களா? அடுத்து இந்த நான் டெர்மினேட்டிங்கை ரெண்டா பிரிப்போம். என்னன்னா ரெக்கரிங், நான் ரெக்கரிங். ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெக்கர் அப்படின்னா என்னன்னா ரிப்பீட்னு அர்த்தம். சரிங்களா? ரெக்கர்னா ரிப்பீட்டிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அப்போ ரெக்கரிங்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1/3 எடுத்துக்கோங்க. இந்த 1/3ல உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ அதுதான் ரெக்கரிங். புரிஞ்சுங்களா? இதே நான் ரெக்கரிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ பையோட வேல்யூ என்ன வரும்? 3.14. அதுக்கப்புறம் நிறைய வேல்யூஸ் இருக்கும், 6, 7, 2, 8 அந்த மாதிரி வேற வேற நம்பர்ஸ் வரும். புரியுதுங்களா? ஸோ அதுவும் வந்து எண்ட் ஆகாம போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவோம். பையோட வேல்யூ 3.14ன்னு. அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி வருது? வேற வேற நம்பர்ஸ் வருது, ஆனால் டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஓகே, ஸோ இதுல டெர்மினேட்டிங், ரெக்கரிங் இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெர்மினேட்டிங், ரெக்கரிங் வந்து ரேஷனல் நம்பர். இதே நான் டெர்மினேட்டிங், சாரி ஒரு நிமிஷம், டெர்மினேட்டிங்கும் நான் டெர்மினேட்டிங்ல ரெக்கரிங், இந்த ரெண்டும் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங், இதை தான் வந்து இரேஷனல்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? டெர்மினேட்டிங்னாலும் ரேஷனல் நம்பர் தான். இதுவே நான் டெர்மினேட்டிங்ல ரெக்கரிங்னாலும் அது ரேஷனல் நம்பர் தான். இதுவே வந்து நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங்னா மட்டும் தான் அது ரேஷனல் நம்பர். புரிஞ்சா? இப்போ ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்னன்ட்டு? ஓகே, இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷனல் நம்பர்னா என்னெல்லாம் வருது? டெர்மினேட்டிங் வரும், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங்ல ரெக்கரிங் வரும். சரிங்களா? குழப்பிடுச்சா?
நீங்க முணுமுணுன்னு பேசினா நீ கேட்டுருங்க. என்ன குழம்புச்சு? அதான் இல்ல என்ன குழம்புச்சுன்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஆ அது குழம்பிடுச்சா? இப்போ டெர்மினேட்டிங் டெசிமல் இருக்குல்ல, அதுவும் நான் டெர்மினேட்டிங்ல ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங் ரெண்டா பிரிச்சிருக்கோம்ல, அதுல நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் இந்த ரெண்டுமே ரேஷனல் நம்பர் தான் சொல்லுவோம். இதே நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படின்னா இரேஷனல் நம்பர், அது மட்டும்தான் இரேஷனல்ல வரும். இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் வரும். ஆ டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங்ல ரெக்கரிங் இந்த ரெண்டும் இதுமே வந்து உங்களுக்கு ரேஷனல். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் வந்தா மட்டும் தான் இரேஷனல். எழுதிட்டீங்களா? ஓகே. எப்பவுமே ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஷனல் நம்பர் பக்கத்துல எழுதிக்கோங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே பி பை கியூ ஃபார்மேட்ல தான் இருக்கும். சரிங்களா? பி பை கியூ ஃபார்மேட். அதுல கியூ வந்து இட் வில் நாட் பி ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? ரேஷனல் நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா பி பை கியூ ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதாவது ஃப்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஷன்ல இந்த கியூ வந்து உங்களுக்கு 0வா இருக்கக்கூடாது. 0 ஆயிடுச்சுன்னா அது என்ன? கீழே வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா மேல ஒரு நம்பர், அதாவது நம்பர்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு பி கியூன்னு கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? அது என்ன நம்பரா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி அது. ஓகேவா? கீழே வந்து டினாமினேட்டர்ல 0 வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ 4 அப்படின்னு நான் இது வந்து ரேஷனல் நம்பரா இல்லையா? ரேஷனல் நம்பரா இல்லையா? பொறுங்கிறது பிவைக்யூ ஃபார்மேட்ல இருக்கா? பிவைக்யூ ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா? 4/1 கீழே 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவுமே ரேஷனல் நம்பர் தான். புரியுதுங்களா? ஓகே. இதே நான் ரெக்கரிங், அதாவது இரேஷனல் நம்பர்ல பாத்தீங்கன்னா ரூட் n வந்து இட் ஷுட் நாட் பி அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள உங்களுக்கு ரூட் 4ன்னு வருது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர் நம்பர் இருக்கிறது. சரிங்களா? ஸோ ரூட் 4ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வந்துடும்? 2ன்னு வந்துடும். அப்போ 2ன்னு வந்துருச்சுன்னா இது என்னது? ரேஷனல் நம்பர். புரியுதுங்களா? 2/1 அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ இது ரேஷனல் நம்பர். இதுவே ரூட் 2 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரூட் 2 வந்து உங்களுக்கு 1.414 அப்படின்னு போயிட்டு இருக்கும். சரிங்களா? இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன எந்த இதில் வருது உங்களுக்கு? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்ல வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஸ்கொயர் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து இரேஷனல் நம்பரா இருக்காது. அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? குழப்புதா இந்த சைடு? பாருங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் பார்த்தாச்சு. ஓகேவா? இங்க மட்டும் நான் கிளாஸ் எடுக்கல, நிறைய பக்கம் எடுத்துட்டு இருக்கேன், பார்த்துட்டேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் கிளாஸ். சரிங்களா? ஈவன் சர்வீஸ்ல இருக்கவங்களும் எடுத்திருக்கேன். உங்க ஃபேஸை பார்த்தாவே யாருக்கு தெரியலன்னு எனக்கு புரியுது. ஓகேவா? ஸோ எதுனாலும் வாய் திறந்து கேளுங்க. இந்த சைடுல இருக்க கேங்குக்கு எனக்கு தெரிஞ்சு புரியல. இப்ப நான் சொன்னது புரியல தானே? ஓகே. ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்க. 4, 9, 16 இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரூட் 16 வந்து என்ன வேல்யூ? 4. ஓகேவா? அப்போ 4ன்னு வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வருது? இது ரேஷனல் நம்பரா மாறிடுது. உள்ளுக்குள்ள அதாவது ஸ்கொயர் ரூட்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பரா வராது. புரியுதுங்களா? இதுவே ரூட் 2 இல்ல ரூட் 5 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா வேற நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பரா இல்லாம மற்ற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னது? இரேஷனல் நம்பர். ஓகேவா? எப்பவுமே ஸ்கொயர் ரூட்குள்ள வர நம்பர்ஸ் எல்லாமே இரேஷனல் தான். அதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அது இரேஷனல் இல்ல. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க.
சொன்ன வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஒரு வென் டயக்ராமா இதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா. 1 2 3 இந்த மாதிரி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறும்? ஹோல் நம்பரா மாறும். ஓகேவா? ஹோல் நம்பர். அதுக்கு மேல நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னவா மாறும்? இன்டீஜர்ஸா மாறும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம் இது. ஓகேவா? இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இன்னொன்று வரும், ரியல் நம்பர்ஸ் ஒன்று வரும். இது மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். கேப் ஆயிடுச்சுங்க, அதனால தான் கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா. ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது 5th எழுதிக்கோங்க. ஆட் நம்பர்ஸ். கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அடுத்து எழுதுங்க. ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? இதெல்லாம் வந்து 2ஆல டிவிசிபிள் ஆகாதோ அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 தான் வந்து ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 1 3 5 7 up to infinity. அடுத்தது 6 ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்பர் which are divisible by 2 வந்து ஈவன் நம்பர்ஸ். 2 4 6 8 up to infinity. ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன்னா இது கூட தெரியாம கூட இருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்தது பிரைம் நம்பர்ஸ். தமிழ்ல பகா எண்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பிரைம் நம்பர்ஸ். அதோட டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. பிரைம் நம்பருக்கு நம்பர் which is divisible by 1 or itself. number which is divisible by 1 or itself. இததான் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து 1 டைம்ஸ் டேபிள்ல வரும். ஒரு நம்பரு அது 1 டைம்ஸ் டேபிள்ல வரணும், 1 டைம்ஸ் டேபிளால டிவைட் ஆகும், இல்லைன்னா அதே நம்பரால டிவைட் ஆகும், வேற எந்த டேபிள்ஸ்லயுமே வராதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பிரைம் நம்பர். அது வந்து 1 டைம்ஸ் டேபிள்ல வரும், இல்லைன்னா அதோட டேபிள்ல மட்டும்தான் வரும் வழியோ, மற்ற டேபிள்ஸ்ல வரக்கூடாது. அதுதான் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? பிரைம் நம்பர்ஸ்க்கு 1 வந்து வரக்கூடாது. ஓகேவா? அது கடைசியே சொல்றேன். 1 வராது. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 3 4 வருமா? 2 டைம்ஸ் டேபிளே வந்துடும் சரிங்களா. அப்போ 2 டைம்ஸ் டேபிள்ல வர எதுவுமே வந்து, அதாவது ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே நமக்கு பிரைம் நம்பரா வராது. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது 5 6 வராது. ஓகேவா? 7 8 வராது. 9 வருமா? வராது. ஏன்னா 3 டைம்ஸ் டேபிள்ல 9 வந்துடும். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது 11 13 17 15 வராது. 16 வராது. 15 வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் டேபிள்ல வந்துடும், 5 டைம்ஸ் டேபிள்ல வந்துடும். 19 20 1 வருமா? வராது. ஓகேவா? 23 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஓகே, எழுதி வச்சுக்கோங்க இதை.
எழுதியாச்சா? சரி, ஓகே. ஸோ இன்டீஜர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸா மட்டும் தான் வரும். இதே வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அதையும் கம்ப்ரஸ் பண்ணோம்னா ஃப்ராக்ஷன்ஸ்ல இருக்க மாதிரி வருது, பாயிண்ட்ல டெசிமல்ஸ்ல வருது அப்படின்னா 0.3 அந்த மாதிரி அதையும் இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.3 -3 ஹோல் நம்பராகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம். இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன வருது? ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதையும் இன்க்ளூட் பண்ணோம்னா, அதாவது பாயிண்ட்ல டெசிமல்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அது என்னவா மாறும்? ரேஷனல் நம்பரா மாறும். இதே இரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னது? நமக்கு அது வந்து நமக்கு தனியாக தான் வரும். ஓகேவா? ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்ல வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாக தான் வரும், இதுல வராது நமக்கு. சரிங்களா? ஸோ அது தனியா இருக்கும். ஸோ இதை தான் டோட்டலா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் நம்பர்ஸ்னா இது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணது தான் நமக்கு ரியல் நம்பர்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ ரியல் நம்பர்ஸ் இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு? இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. இமேஜினரி நம்பர்ஸ் அதாவது a + i அந்த மாதிரி வச்சு படிச்சிருப்பீங்க. 10th எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ +i அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு வரும். ஓகேவா? ஸோ அது இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா தான் என்னன்னா நம்பர் சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஓவரால் நம்பர் சிஸ்டம். புரிஞ்சா? இந்த வென் டயக்ராமை வரைஞ்சி வச்சுக்கோங்க நோட்ல.